நிவர்த்தி செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ், இவர்கள் குடும்பங்களுக்கு நீ கிருபை செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ், இவர்களுக்கு நியாயமான போராட்டங்களில் ஈடுபட்டு இருக்கின்றார்கள். இன்று 16வது நாளாக இன்று கூடி போராடி கொண்டிருக்கின்றார்கள் நாயனே. இவர்களுக்கு 100% வெற்றி வைத்தான் நாயனே. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. الله அன்புயே தோழர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும், ஸலாமு அலைக்கும். ஒன்றே சொல்வார் நன்றே செய்வார் அவரே அப்துல் ரஹ்மானாம். ஆனால் இல்லை அடிமைகள் இல்லை எனக்கு நானே எஜமானாம். ஒன்றே சொல்வார் நன்றே செய்வார் அவரே அப்துல் ரஹ்மானாம். ஆனால் இல்லை அடிமைகள் இல்லை எனக்கு நானே எஜமானாம். மேரா நாம் அப்துல் ரஹ்மான், மேரா நாம் அப்துல் ரஹ்மான், மேரா நாம் அப்துல் ரஹ்மான், மேரா நாம் அப்துல் ரஹ்மான். என் பேரு கமல்னு சொல்லி நானும் தங்கவேல் சேர்ந்தவன். இந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் இது சார்பாகவும் போராட்டர்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு வந்திருக்கிற எல்லா லீடர்களும் எல்லா மதத்துக்காரர்களுக்கும் இதற்கு நன்றியும் வணக்கத்தையும் கூறி இந்த போராட்டத்தை மென்மேலும் வெற்றி பெற இதுக்கு ஆதரவு தந்த ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் நன்றி கிடைத்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இது முதல் முறையாக இந்த முறை நடக்கவில்லை. இது 2ஆம் கட்டமாக இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்துக்கு டிபார்ட்மெண்ட்ல மீடியாக்காரங்களிலிருந்து மற்ற அதர் நண்பர்ஸ் யார் யார் இதற்கு ஆதரவு கொடுக்கிறாங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் மென்மேல இது வெற்றி பெற இறைவனை நான் வேண்டிக் கொள் வெற்றி பெறணும் என்று நானும் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். இது நெக்ஸ்ட் படிச்சு வர இளைஞர்களுக்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டா இருக்கும். அவங்களோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும்னு சொல்லி நம்புறோம். இறைவன் இது நல்லபடியா நடத்தி தராரு என்று நான் நம்புகிறேன். வணக்கம், நன்றி. ஆரம்பம் செய்கின்றேன். நியாயமான ஒரு போராட்டத்துக்கு உரிமைக்காக குரல் கொடுக்கும் மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் படி இறைவனும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார்கள். அந்த உத்தரவு ஆண்டவனின் உத்தரவுப்படியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழியை கருத்தில் கொண்டு நான் இங்கு ஒருமைக்காக அறவழியிலே போராடி கொண்டு இருக்கும் தொழிலாளர்களுக்கு ஆதரவு தருக்கும் வகையிலே அஞ்சுமணி இஸ்லாமியா, KGF மற்றும் முஸ்லிம் பெருமக்கள் ஐக்கிய ஜமாத் மக்கள் சார்பாக இன்று உங்கள் இடையே வந்து ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம். வல்ல இறைவன் உங்கள் போராட்டத்தை இறுதி வரை வெற்றி அடைய ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் என்ற பிரார்த்தனாக என்னுடைய இந்த சிறு சொற்பொழிவை முடித்துக் கொண்டிருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ். நான் இந்த பூமியில கஷ்டப்பட்டு நீ நாஸ்டான்ல கொண்டு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்தது காசு வாங்கி பண்டல் பண்ணி வீட்டுல லட்சக்கணக்கப்பட்ட ஆளா நாங்க எங்கயா போறது? உங்க அப்பா எதுனா கொடுத்துருக்கியா? உங்க ஆஸ்திரேலியா எதுனா வாங்க கொடுத்துருக்கியா? போய் கொடுத்துருக்கியா? இல்லையே. நாங்க கேட்டுக்கிட்டு என்ன கேட்கிறோம்? வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு கூட சொல்லிருக்கிறோம். வேலை போயிருந்த வேலை விட்டு போறது வாய்ப்பு காலியா போயிருந்தோமா? உங்க எம்ப்ளாய்க்கு லாஸ்ட் எம்ப்ளாய்க்கு ரிட்டையர் ஆகணும்னா 50 லட்சம் 60 லட்சம் ஒரு கோடி வேணும். எங்க எம்ப்ளாய் என் ஊருக்கார போயிருந்தோம்னா காலியா போனோமா? ஒரு ஹைகோர்ட் இல்லையா? அதனால சர்ச்சை கேட்கிறோம். இது இன்னும் தயார் பண்ணாத CMD இதுக்கெல்லாம் கவர்மெண்ட் கர்நாடகா கவர்மெண்ட் ஆகட்டும்,
சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகும் சேஜர் மேல ஒரு கண்ணெடுத்து இது நல்லதுக்கு பண்ணணும், நல்லது நடக்கணும், இந்த ஊருக்கு வந்துடும். இன்னைக்கு ஜனம் இவ்வளவுதான் இருக்கிறாங்க. இன்னும் 19க்கு மேல டோட்டலா கேஜப் பந்தாயிடும். கேஜப் பந்தாயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். இன்னொரு இடத்துல இங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ் பெங்களூர்ல கால் வைக்கல சொல்லிட்டு உன் ப்ரொடக்ஷன் ஆகல, உங்க மெட்டீரியல் போல, உனக்கு எதுவுமே சண்டை கிடைக்கல. இந்த 11 நாள்ல எப்படி கோடி கலெக்ட் வைப்பார். இந்த எம்ப்ளாய் தான் கஷ்டப்பட்டு வந்து காசு பண்ணி வச்சிருந்தாங்க. உன்னை விட்டு கொண்டு உன் எம்ப்ளாயினால இல்ல, அவன் ஆபீசர் ஃபர்ஸ்ட் இன்கமிங் வந்து சும்மா உட்காந்து மொபைல்ல கதை பெஸ்ட் போயிடலாம். அவங்க போயிடலாம். இங்க ஆளுங்க நம்மளுக்கு எங்க போறது? நம்ம ராத்திரி பகல கஷ்டப்பட்டு கை கடி கால் கடி எங்கெங்கயோ அடிச்சு காலம் நாசனம் பண்ணி உன் கூட வந்து வேலை செய்யலாம். நீ எங்களுக்கு சொல்ற, எங்களுக்கு அப்பார்ட்மெண்ட் கொடுக்கல, எங்களுக்கு போனா காலியா போ சொல்ற. டேய், உன் வீட்டுல எவனா உன் புள்ளியல் நான் பாட்டு ஒரு வேலை போட்டு அப்படா பாக்கலாம் காலியா இல்ல சிஎம்டி நீ ஏன் காலியா போனா பாக்கலாம். நாங்க நியாயப்படுறது தெரிஞ்சிருக்கு. இது நியாயம் இந்த போராட்டத்துல கேட்டா நாங்க எல்லாம் சேர்ந்து பேட்டா நீ எங்கே போயிட்டு வீட்டு கிட்ட வர்றதுக்கு தயாராகிறோம். நாங்க வரோம் ஒரு நாள் நீங்க எம்ப்ளாய்ஸ் பேசுறோம். நீங்க எங்க கூப்பிட வரோம் வந்து அங்க நியாயம் கேட்கிறோம். உன் நியாயம் கேட்கறதுக்கு நாங்க எல்லாம் தட்டி கேட்கிறோம். உங்களுக்கு துக்கம் இது வியாபாரிகளுக்கு, மார்க்கெட்ல இருக்கிற வியாபாரி எல்லாம் இந்த எங்களுக்கு தான் நம்பிக்கிறது. கேஜ போடுங்கிறது இது 3000 பேர் இல்ல, இது கேஜ போடுங்கிறது 1 லட்சம் சொல்ற பேருக்கு லாபம் கொடுத்தீங்களா? இதே மாதிரி நீங்க இதே பிளான் போட்டு பைஸ் முட்டிங்க, இதே மாதிரி பிளான் பண்ணி மைஸ் முட்டிங்க. கேஜர் மைஸ் பிடிங்கி போயாச்சு. எம்ப்ளாய்ஸ் எல்லாம் நிறைய பேர் செத்துட்டாங்க, வேலை வெட்டில. இப்ப பெர்மல் வேலை கையெழுத்தீங்களா? டைஸ் கையில் விட்டோம். பெர்மல் 100% விட மாட்டோம். உங்களுக்கு கூட என்ன ஆனா கூட இருப்போம். இது எந்த பெர்மல் கேஜர் பெர்மல் டாக்டர் கட்டல பெர்மல் சுவர் பெர்மல் இல்ல, கேஜர் பெர்மல் கேஜர் பண்ற பெர்மல் இருக்கணும். நாங்கெல்லாம் இது போன்ற கேஜர்ல இருக்கிற முஸ்லீம் ஆட்கள் எந்த கேஸ்டா இருக்கணும், நாங்கெல்லாம் போராட்டத்துக்கு தயார் இருக்கிறோம். இங்க கூட நாங்களும் உட்கார்ந்து ரெடி ஆகிக்கிறோம். அவங்க வாய்ப்பு இருக்கிறதோ எங்களை தொட்டா நாங்க உட்காந்து எங்களால முடிஞ்சது நாங்க வேலை செய்து தயார். வேற விஷயம் எல்லா விஷயம் ஹெல்ப் பண்ண தயார். தயவுசெய்து உங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறேன். ஆயிடுச்சு போச்சு லேட் ஆயிடுச்சு சொல்லி எஞ்சிக்காதீங்க. எதுனா ஆகட்டும், நியாயம் கிடைக்கிறதுனோ சேர் தலை பண்ணாதீங்க. நியாயம் கிடைக்கிறதோ சேர் தலை பண்ணாதீங்க. தயவுசெய்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். சார் ಪ್ಲೀಸ್ ಅವ್ರಿಗೆ ಏನು ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಮಾಡ್ತೀವಿ, ಪ್ರಾಬ್ಲಮ್ ಮಾಡ್ಬೇಡಿ. ಅವ್ರಿಗೆ ಅವ್ರ ಮಕ್ಕಳಕ್ಕೋಸ್ಕರ ಗಲಾಟ ಮಾಡೋದು, ಬೇರೆಗೋಸ್ಕರ ಇಲ್ಲ. ಅವ್ರ ಜೀವನಕ್ಕೋಸ್ಕರ ಕೇಳ್ತಾ ಇರೋದು, ಅವ್ರಿಗೋಸ್ಕರಾಗಿ ಅಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿರ್ಲಿ ಆಗಿರ್ಲಿ. ನಮ್ಮೂರು ಚೆನ್ನಾಗಿರ್ಬೇಕಂದ್ರೆ ಇವ್ರು ಬೇಕು. ಇವ್ರು ಇಲ್ಲ ಅಂತ ನಮ್ಗೆ ಚೆನ್ನಾಗಿರಲ್ಲ, ಇವ್ರು ಬೇಕು. ಆದ್ಮೇಲೆ ನಮ್ಮ ಊರು ಬೇಕು ಅಂತ ನಾವು ನಿಮ್ಮ ಹತ್ರ ಪೊಲೀಸ್ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಯಾರನ್ನೆಲ್ಲ ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಮಾಡ್ಕೊಳ್ತಾ ಇದ್ವಿ. ನಾವು ಈ ಊರವ್ರಿಗೆ ಬಿಡಿ ಅಂತ ನನ್ಗೆ 2 ಸೆಕೆಂಡ್ ಮಾತಾಡೋದ್ ಬಿಟ್ಟಿದೆ. ಜಾಸ್ತಿಯನ್ನ ಮಾತಾಡಿದ್ರೆ ಸಾರಿ ಮಾಡ್ಬಿಡಿ. ನಾನ್ ನಿಮ್ ಜೊತೆ ನಾವೆಲ್ಲ ನಿಮ್ ಜೊತೆ ಹೇಳಕ್ಕೆ ಬಂದಿರೋದು. ಜೈ ಹಿಂದ್, ಜೈ